அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்து. அல்ஹம்துலில்லாஹ் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் நஹ்மதுஹு வ நஸ்தஈனுஹு வ நுஸல்லி வ நுஸல்லிமு அலா ரசூலிஹில் கரீம் அம்மா பஅத். கண்ணியத்திற்கும் பெரும் மதிப்பிற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, கனவான்களே, என் இஸ்லாமிய சொந்தங்களே, சகோதர சகோதரிகளே, அல்லாஹுடைய மாபெரும் கிருபையால நம்முடைய ஹனஃபி மத்ஹபின் படி சட்டத்திட்டங்களை அல்ஹம்துலில்லாஹ் நாம் ஆரம்பம் செய்து அதிகபட்சம் 10 நாட்களாக ஒதுவுடைய சட்டத்திட்டங்களை சுருக்கமாக சாராம்சமாக நாம் பார்த்துவிட்டோம். அன்பார்ந்தவர்களே, கிதாபுகளிலேயே எப்படி ஆரம்பிப்பாங்கன்னு சொன்னால் தொஹாரத், சுத்தம் என்ற ஒரு டாப்பிக்கை வைத்து ஆரம்பமாக ஒதுவை பற்றி, அந்த ஒதுவுடைய சாப்டர் முடிந்த பிறகு அடுத்து குளிப்பு சம்பந்தமான சட்டத்திட்டங்களை நமக்கு போதிப்பார்கள். ஏன் தெரியுமா? இன்னைக்கு ஒரு மனிதன் அமல் செய்ய நாடுகின்றான், தொழுவ நாடுறான்னு சொன்னால் அவனுக்கு முக்கியமான 2 விஷயங்கள். ஒன்று ஒதுவும், அப்படி ஒது அவனுக்கு செய்ய ஒரு வாய்ப்பு இருக்குது. பட் இருந்தாலும் அவனுக்கு குளிப்பு கடமையாக இருக்குதுன்னு சொன்னால் அவனுக்கு குளியலும் அவசியம். அந்த குளித்தும் அதற்கு பிறகு ஒதுவும் செய்த பிறகுதான் அவன் அந்த இபாதத்திற்கே வர வேண்டும். அதனால தான் இந்த ஒதுவும் முக்கியம். குளிப்பு சம்பந்தமான சட்டத்திட்டங்களையும் தெரிந்து கொள்வதும் நமக்கு மிக மிக முக்கியமான ஒரு விஷயம் என்பதை நாம் மறந்துவிடக்கூடாது. இப்போ கண்ணியமான அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அந்த அடிப்படையில் முதல் சாப்டராக ஒது சம்பந்தமான, இப்போ அடுத்து ஒதுவுடைய ஃபரது என்ன, ஒதுவுடைய சுன்னத்து என்ன, ஒது எப்பொழுது நாம் செய்கிறது ஃபரது, எப்பொழுது செய்கிறது வாஜிபு, எப்பொழுது செய்கிறது முஸ்தஹப், ஒதுவுடைய மக்ரூஹான விஷயங்கள் என்ன, ஒதுவை முறிக்கக்கூடியது, ஒதுவை முறிக்காதது, எல்லாத்தையுமே அல்ஹம்துலில்லாஹ் சுருக்கமாக நாம் பார்த்தோம். அப்போ பாருங்க, இன்றைக்கு இந்த வீடியோவின் வழியாக அல்ஹம்துலில்லாஹ் குளிப்பு சம்பந்தமான விஷயங்களை இன்ஷா அல்லாஹ் நாம் துவங்குவோம். கண்ணியமான அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இன்னைக்கு நிறைய நபர்களுக்கு தெரியாத ஒரு விஷயங்கள் என்னன்னு சொன்னால், இன்னைக்கு மனிதர்களுக்கு எப்படி குளிப்பு கடமை ஆகிறது, அதாவது குளிப்பு கடமை ஆச்சுன்னா அது எப்படி நாம் அறிந்து கொள்வது, குளிப்பு கடமையாகிய பிறகு அந்த குளிப்பு கடமையுடைய அந்த குளியலை எப்படி நாம் குளிப்பது. இன்றைக்கு இது போல நிறைய விஷயங்கள் தெரியாமலேயே இன்னைக்கு நம்முடைய சகோதரர்கள் மஸ்ஜிதுக்கு வராங்க, தொழுவுறாங்க, குர்ஆனை ஓதுறாங்க, குர்ஆனை கேட்குறாங்க, அமல்கள் செய்கிறாங்க. அன்பார்ந்தவர்களே, ஒரு பேசிக்கே நமக்கு சரியில்லைன்னு சொன்னால் அப்போ எப்படி நம்முடைய அமல்கள் அல்லாஹு தஆலா அதை ஏற்றுக்கொள்வான், அங்கீகரித்து கொள்வான் என்பதை நாம் பயப்பட வேண்டும். இதெல்லாம் ஒரு சாதாரணமான விஷயம் அல்ல. மனிதர்கள் சுத்தமின்றி இருப்பதை அல்லாஹு தஆலா அறவே விரும்பாத ஒரு விஷயம். ஏன் சொன்னால் அல்லாஹுக்கு பிடித்தமான அடியார்களே அல்லாஹ் குர்ஆன்ல சொல்லும் பொழுது வல்லாஹு யுஹிப்புல் முத்தஹிரீன், இன்னல்லாஹ யுஹிப்புல் முத்தஹிரீன், அல்லாஹ் பல இடங்களில் பல விதமாக சொல்வான். எல்லாத்துக்குமே ஒரே ஒரு அர்த்தம் தான், என்ன? அல்லாஹ் சுத்தமானவர்களை மிகவும் நேசிக்கின்றான். இதுதான் அல்லாஹ் சொல்லக்கூடிய வாசகம். அன்பார்ந்தவர்களே, அதனால ஹதீஸ்ல என்ன வருது? அத்தஹூரு ஷத்ருல் ஈமான், சுத்தம் என்பது ஈமானில் ஒரு பகுதி என்பதாக என்ன செய்கிறாங்க, நமக்கு அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லித்தராங்க. அன்பார்ந்தவர்களே, இந்த குளிப்பு சம்பந்தமான விஷயங்களை கண்டிப்பாக ஒவ்வொருவரும் அறிந்து புரிந்து தெரிந்து கொண்டு தன்னுடைய வாழ்க்கையிலேயும் அதை அமல்படுத்துவதற்கு நம் அனைவர்களும் முயற்சிக்க வேண்டும். நம்முடைய மற்ற சகோதரர்களுக்கும் நாம் பகிர்ந்து அதை நாம் சொல்லிக் கொடுக்க வேண்டும். அன்பார்ந்தவர்களே, பாருங்க, முதல்ல குளிப்பு கடமைன்னு சொன்னா என்னங்க? குளிப்பு கடமை அப்படின்னா என்ன? ஒரு கணவன் மனைவி ஒன்று சேர்ந்தால் குளிப்பு கடமையாகும். கணவன் மனைவி ஒன்று சேர்ந்து இந்திரியம் வெளியானாலும் சரி, வெளியாகாட்டாலும் சரி, அவர்கள் என்ன செய்யணும்? குளிப்பு கடமையானவர்களாக ஆகிவிடுவார்கள். அல்லது ஒரு மனிதன் இரவிலேயோ அல்லது பகலிலேயோ உறங்குகின்றான், அந்த தூக்கத்திலேயே என்ன செய்யுது, அவனுக்கு அந்த இந்திரியம் வெளியாகி விடுகிறது என்று சொன்னால் இந்த மாதிரி சமயத்திலேயும் என்னங்க, அவனுக்கு குளிப்பு என்பது கடமையாகிவிடும். இப்போ இது போல நேரங்களில் நமக்கு குளிப்ப கடமையாடிச்சு. இப்போ இந்த குளியலை எப்படி நாம குளிக்கிறது? அன்பார்ந்தவர்களே, இந்த குளியலை எப்படி நாம் குளிப்பது? இப்போ பாருங்க, சில முறையாக தர்த்தீபாக சொல்கிறார்கள். இப்போ ஃபர்ஸ்ட் முறை நாம் செய்தாலே நமக்கு குளிப்பு கடமை என்பது நீங்கிவிடும். அடுத்து 2வது கட்டத்தை நாம் செய்தால் அல்லாஹு தஆலா இன்னும் சவாபுகளை, இன்னும் நம்முடைய அந்த நன்மைகளுடைய பட்டியலில் அல்லாஹு தஆலா பரிபூரணமாக கம்ப்ளீட்டாக அந்த குளியலை நிறைவேற்றிய ஒரு நன்மைகளை அல்லாஹ் நமக்கு எழுதுவான். அதாவது நான் சுருக்கமாக சொல்ல வர்றது எப்படின்னா, இப்போ நம்ம ஒதுவுடைய ஃபரதை பார்த்தோம். இப்போ ஒதுவுடைய ஃபரது நம்ம செஞ்சாலே ஒது நமக்கு என்னங்க கம்ப்ளீட் ஆகிடும். அடுத்து ஒதுவுடைய சுன்னத்துகளை செஞ்சால் இன்னும் நமக்கு நன்மைகள் எக்ஸ்ட்ரா. அதே மாதிரி தாங்க இந்த குளிப்புலையும் அதே மாதிரி தான். இந்த குளிப்பில் ஃபர்ஸ்ட் முறை பாருங்க, நம்முடைய அஹ்னாஃபுகள்கிட்ட எப்படின்னு சொன்னால், இப்போ ஷாஃபி இமாம்கள்ட்டெல்லாம் வேற ஒரு சட்டம் வரும். இப்போ நம்முடைய அஹ்னாஃபுகள்கிட்ட எப்படி சட்டங்கள் வரும்னு சொன்னால், ஃபர்ஸ்ட்டு குளிப்பு அந்த கடமை நீங்குவதற்கு என்ன செய்யணும்? மனிதன் 3 விதமாக, அதாவது 3 செயல்களோடு அந்த குளியலை குளிப்பது அவனுக்கு அவசியம், வாஜிபு என்பதாக எழுதுகிறார்கள்.
கண்ணியமான அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இந்த குளிப்பு இப்போ நம்ம சொன்னது அந்த குளிப்பு கடமையானவரின் அந்த குளிமை, அந்த குளிப்புடைய வாஜிப் 3 வகை. என்னங்க, ஃபர்ஸ்ட் பாருங்க, அந்த 3ம் கண்டிப்பாக இருக்க வேண்டும். எப்படி ஒதுவுடைய ஃபரதுல நம்ம 4 ஃபரது சொன்னோமோ, எப்படி 4ம் முக்கியமோ, அது மாதிரி நம்முடைய அஹ்னாஃபுகள்கிட்ட இந்த குளிப்பு கடமை சரியான முறையில் நீங்க வேண்டும் என்று சொன்னால் 3 விதமான வாஜிபுகள். முதலாவது, அவன் வாய் கொப்பளிக்க வேண்டும். அந்த குளியலை ஆரம்பிப்பதற்கு முன்பு தன்னுடைய வாயை கொப்பளிக்க வேண்டும். இரண்டாவது, நாசிக்கு தண்ணீர் செலுத்த வேண்டும். மூன்றாவது, அவனுடைய தலை உச்சியிலிருந்து என்ன செய்யணும், கால் பாதம் வரை அவனுடைய உடல் முழுக்க என்ன செய்யணும், தண்ணீரை ஊற்ற வேண்டும். இப்போ இதான் குளிப்பு கடமையுடைய 3 வாஜிபுகள். அந்த 3வது வாஜிபுல எந்த அளவுக்கு தண்ணீரை முழுமையாக ஊற்ற சொல்கிறார்கள் என்று சொன்னால், ஒரு முடி அளவு கூட என்ன செய்யக்கூடாதா, காய்ந்த நிலையில் இருக்கக்கூடாது. அப்படி காய்ந்த நிலையில் இருந்துச்சுன்னா அவனுடைய குளிப்பு சரியான ஒரு குளிப்பே அல்ல என்பதாக நமக்கு கிதாபுகளிலே சொல்ல காட்டப்படுகிறது. அன்பார்ந்தவர்களே, இந்த 3 விதமான வாஜிபுகளும் அதில் ஒன்றும் விடுபடாமல் சரியான முறையில் இருந்தால்தான் நம்முடைய அந்த குளிப்பு கடமை என்பது சரியான முறையில் நீங்கும் என்பதை நம் நினைவில் வைத்து வாய் கொப்பளிப்பது, நாசிக்கு தண்ணீர் செலுத்துவது, நம்முடைய உடல் முழுக்க தண்ணீரை முழுமையாக ஒரு முடி அளவு கூட காய்ந்ததாக இல்லாமல் முழுமையாக ஊற்றுவது, இந்த 3 விதமான வாஜிபுகளை நாம் என்ன செய்யணுங்க, நினைவில் வைத்துக் கொள்ள வேண்டும். இப்போ கண்ணியமான அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இன்னைக்கு நாம பார்த்தது இந்த குளிப்பு கடமையானவருடைய 3 விதமான வாஜிபுகள். இன்ஷா அல்லாஹ் நாளைக்கு இந்த குளிப்பு பொதுவாக இந்த குளிப்புடைய சுன்னத்துகள் என்னங்க, பொதுவாக இந்த குளிப்புடைய சுன்னத்துகள், அதாவது இப்போ நம்ம உதுவுடைய சுன்னத்துகள் எப்படி பார்த்தோமோ அதுபோல இந்த காரியங்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் செஞ்சிருக்கிறாங்க. இவைகளை நீங்கள் செய்தால் இன்னும் உங்களுடைய குளிப்பிலே நன்மைகளும் சிறப்புகளும் என்னங்க, அல்லாஹ் தஆலா இன்னும் பன்மடங்கு கொடுப்பான். ஒரு வகையில் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய சுன்னத்தையும் ஹயாத்தாக்கக்கூடிய ஒரு வாய்ப்பை அல்லாஹ் இதில் வைத்திருப்பான். அந்த அடிப்படையில் இன்ஷா அல்லாஹ் இன்றைக்கு இந்த வாஜிபான 3 காரியங்களை நாம் பார்த்தோம். நாளைக்கு இன்ஷா அல்லாஹ் சுன்னத்தான விஷயங்கள், குளிப்புடைய சுன்னத்துகள் என்ன என்பதை தொடராக கண்டினியூவாக இன்ஷா அல்லாஹ் நாளையுடைய வீடியோவிலே நாம் காணலாம். அல்லாஹ் ஜல்ல ஷானு வ தஆலா சொன்ன விஷயங்களை ஏற்று அதன்படி நடக்கக்கூடிய, அந்த விஷயங்களை பின்பற்றக்கூடிய, இந்த முக்கியமான விஷயங்களை நினைவில் வைத்து மறக்காமல் இருப்பதற்கும் அல்லாஹ் ஜல்ல ஷானு வ தஆலா நம் அனைவர்களுக்கும் தௌஃபீக் செய்வானாக. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.